சாக்கிய நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவர் ஆவார். இவர் திருச்சங்கமங்கையில் வேளாளர் குடியில் தோன்றினார். எவ்வுயிர்க்கும் அருளுடையாராய் பிறவாநிலை பெற விரும்பி காஞ்சி நகரத்தை அடைந்து புத்த சமயத்தை மேற்கொண்டிருந்தார். உயிர்களை உய்விக்கும் மெய்ப்பொருள் சிவமே எந்த நிலையில் நின்றாலும் எக்கோலங்கொண்டாலும் சிவனடியினை மறவாது போற்றுதலே உறுதி பொருளாகும் என்று ஆராய்ந்து துணிந்து தாம் கொண்ட புத்த சமய வேடத்துடனேயே சிவபெருமானை மறவாது போற்றுவராயினர். தாம் இருக்கும் இடத்திற்கு அண்மையில் வெட்ட வெளியிலே அமைந்துள்ள சிவலிங்கத்தினைச் சென்று கண்டு பெருமகிழ்ச்சி கொண்டவராய், அம்மகிழ்ச்சியின் விளைவாய் ஒன்றும் தோன்றாது அருகிற் கிடந்த செங்கற்சல்லியை எடுத்து அதன் மேல் எறிந்தார். இளம்புதல்வர் இகழ்வனவே செய்தாலும் அச்செயல் தந்தையார்க்கு உவப்பனார் போன்று சாக்கியர் செய்த இதுவும் சிவபெருமானுக்கு உவப்பாயிற்று. இறைவன் அவர் அன்பினால் எரிந்த கற்களை நறுமலர்களாகவே ஏற்றுக்கொண்டார். சாக்கியர் அன்று போய் மறுநாள் அங்கு வந்தபொழுது முதல் நாள் தாம் சிவலிங்கத் திருமேனியின் மேல் செங்கல் எறிந்த குறிப்பினை எண்ணி, நேற்று இந்த எண்ணம் நிகழ்ந்தது இறைவன் திருவருளே என்று துணிந்து அதனையே தாம் செய்யும் வழிபாடாக கருதி எப்பொழுதும் அப்படியே செய்து வந்தார். ஒரு நாள் சாக்கியர் அச்செயலை மறந்து உணவு உண்ண ஆயத்தமான போது, இன்று எம் பெருமானை கல்லால் எறிய மறந்துவிட்டேன் என்று விரைந்தோடிச் சிவலிங்கத்தின் முன் சென்று ஆறாத வேட்கையால் ஒரு கல்லை எடுத்து அதன் மேல் எறிந்தார். அவரது அன்பிற்கு உவந்த சிவபெருமான் விடை மீது உமையம்மையாருடன் தோன்றி அருளினார். அத்தெய்வ காட்சியைக் கண்ட சாக்கிய நாயனார் தலைமேல் இருகைகளையும் குவித்து நிலமிசை வீழ்ந்திரஞ்சினார். சிவபெருமான் சிவலோகத்தில் தம்பக்கத்தே இருக்கும் பெருஞ்சிறப்பினை அவருக்கு அருளினார்.